தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக உங்களை தொடர்பு கொள்ள முடியாதது உண்மையிலே மிகுந்த வருத்தம்தான். நான் மலேசியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். அதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக மலேசியா முழுமைக்கும், அதாவது கிளாங் உட்பட பினாங், சிங்கப்பூர் எல்லை வரை ஒரு சுற்றுப்பயணத்தை நடத்திவிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மிகவும் விருப்பமானது பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு மொழிகள், இனங்கள், கலை, கலாச்சாரம், இவர்களோடு பழகி இவர்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக உலகம் முழுக்க சுற்றி வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் அதையெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, நண்பர்கள் அதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற பொழுது நான் அதை பயன்படுத்தி கொள்கிறேன். அந்த வகையிலே ஒரு வார காலம் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு இப்பொழுது கருணாநிதி, அண்ணாதுரை, இப்படி ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு பிறகு இந்த ஜோசப் விஜய் என்ற பெயரோடு தமிழக அரசியலில் அவர் முதலமைச்சர் நாற்காலியை அவருக்கு மிக எளிதாக கிடைத்திருக்கிறது. இந்த முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிடைப்பதற்கு காரணம் அவருக்கு அந்த ஜோசப் என்கின்ற அடையாளம். ஜோசப் என்கின்ற அடையாளம் அவரை முதலமைச்சர் ஆக்கி அவரை இனிமேல் பாதுகாக்கப் போகிறது. இந்த ஜோசப் தான் வத்திக்கான் வரை ஒரு கிறித்துவ இளைஞன் பெரும்பான்மையான இந்து மத பூமியில், ஆர்எஸ்எஸ் பூமியில், இந்தியாவை ஆர்எஸ்எஸ் தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆள முடியும், ஆண்டு கொண்டிருக்கும். அவர்களுக்கு அடிமையாகத்தான் யாராக இருந்தாலும் ஆட்சி செய்ய முடியும், எந்த கட்சியாக இருந்தாலும். ஆங்கிலேயனால் கூட இவர்களை அடக்க முடியவில்லை. ஒரு முறை தடை செய்கிறான் ஆர்எஸ்எஸ். நேரு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஆர்எஸ்எஸ்க்கும் நேருவுக்கும் மிகப்பெரிய யுத்தம், மறைமுக யுத்தம். அதில் நேரு தோற்று போகிறார். ஆனால் அடுத்து இந்திரா காந்தியை உயர் அதிகாரிகள், ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் கட்டுப்பட மறுக்கிறார். இந்திராவால் ஆட்சி செய்ய முடியவில்லை. இது ஒரு ஜனநாயக நாடு என்ற ஒரு பிம்பத்தோடு ஆளப்படுகிற ஒரு நாடு. இந்திரா காந்தி சங்கராச்சாரியர், மறைந்த பெரிய சங்கராச்சாரியாரின் காலில் வந்து விழுகிறார். நீ தாலியை அறுத்தவள், முண்டச்சி, கணவனை இழந்தவள், கைம்பெண், உன்னை நான் பார்க்க மாட்டேன் என்று மறைந்து கொண்டு நடுவில் ஒரு மறைப்பை, செயற்கையான வேட்டியை, 8 முழ வேட்டியை பிடித்து கொண்டு காலில் விழுந்த இந்திரா காந்தியை நன்னா இரு, பேஷா இரு, இப்படி முகத்தை திருப்பிக் கொண்டு காண்பிக்கப்பட்ட கைதான் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னம். இந்த வரலாறெல்லாம் நீண்ட நெடிய வரலாறு. அதே போன்று வரலாறு உடைய இந்த பூமியில் ஜோசப் 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 நான் தான் ஜோசப். இதுவரை அவர் அந்த ஜோசப் பெயரை பயன்படுத்தவில்லை. இப்போ அந்த ஜோசப் தான் அவரை பாதுகாக்கிறது. வத்திக்கான் பாதுகாக்கிறது. இந்தியாவுக்கு வெளியே உள்ள அதிகாரமிக்க கிறித்துவ மிஷனரிகள் தான் இந்த விஜயை பாதுகாக்கிறது. இவர்கள் பாதுகாப்பதின் மூலம்தான் இவர் முதலமைச்சர் நாற்காலியை திடமாக வைத்து கொண்டிருக்கிறார். அந்த நன்றி விசுவாசத்துக்காகத்தான்
காங்கிரஸ் 2029 ஆட்சிக்கு வருவதற்கு நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என்னை பாதுகாருங்கள், நான் உங்களை பாதுகாக்கிறேன். இதுதான் ஒப்பந்தம். சோனியா, ஆண்டோனியா மைனா, சோனியா காந்தியினுடைய கிறித்துவ பெயர். இத்தாலியை சார்ந்தவர், ரோமை சேர்ந்தவர், வத்திகனை சேர்ந்தவர். இந்த வேட்டிகன் பேராயர், உலக போப்பாண்டவர் தான். இதுவரை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு வலை பின்னப்பட்டிருக்கு. அதன் காரணமாகத்தான் அத்தனை கிறித்துவர்களும் விஜய்க்கு வாக்களித்தார்கள். கரூர் அந்த சம்பவம் சிபிஐயால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அமித்ஷாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, மோடியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம் அந்த ஜோசப் இதுதான். இப்போ ஆட்சி கட்டிலே அமர்ந்த பிறகு இந்த ஆட்சி அதிகாரத்தை பல வகைகளில் காங்கிரஸுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்படி பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். தலித்துக்கள், கிறித்துவர்கள், அகமதிகள், இது அத்தனை பேரும் விஜயினுடைய அமைச்சரவையை அலங்கரிக்கிறார்கள். இப்படி அலங்கரிக்கிற பொழுது இது அலங்கோலமாக மாறிவிடக்கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர் அரசியலுக்கு வந்தது சிதம்பரத்தினுடைய கையை பிடித்து. நிதியமைச்சராக இருந்த பொழுது இந்த விஸ்வநாதன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக்கப்பட்டார். வங்கிகளில் கோடி ரூபாய் சொத்துக்கள் ஏலம் விடுகிற பொழுது அதை பாதி விலையில் எடுக்கிற ஒரு தரகராகத்தான் அரசியலிலே அறிமுகமானார். சிதம்பரத்தினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டார். இப்படி பல கோடிகளை குவித்த இந்த திருவள்ளூர் விஸ்வநாதன் இப்பொழுது மேலூர் விஸ்வநாதனாக மாறியிருக்கிறார். இவர் சிதம்பரம் அணியிலிருந்து இடம் மாறி இப்பொழுது அவர் கேசி வேணுகோபால், மாணிக் டாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இந்த குழுவில் அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அவருக்கு தலைக்கு மேல் கத்தி தொங்க போகிறது. ஒரு போலி நிறுவனம் ஜிஆர்கே ரெட்டி, அந்த நிறுவனம் மார்க் சொர்ணபூமி நிறுவனம், பல கோடிகளை மோசடி செய்து மக்களுக்கு மலிவு விலையில் நாங்கள் வீடு கட்டி தருகிறோம், நிலம் கொடுக்கிறோம் என்று பல கோடி ரூபாய் நிதிகளை பொதுமக்களிடமிருந்து நிதியாக பெற்று அது மோசடி செய்து பல கோடி ஆந்திராவுக்கு தப்பி ஓடி இந்த ஜிஆர்கே ரெட்டி இப்பொழுது உயர்கல்வித்துறை விஸ்வநாதனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். இந்த வழக்குகளெல்லாம் நீர்த்து போய் செய்வதற்கு இந்த ஜிஆர்கே ரெட்டி விஸ்வநாதனுடைய நிழலில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த ஜிஆர்கே ரெட்டி மாற்றுகிறாரோ, சிறைக்கு போகிறாரோ, கழிதிங்கிறாரோ அதை பற்றி அல்ல. விஸ்வநாதனை பாஜக பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, அந்நிய செலவாணி மோசடித்துறை பார்த்து கொண்டிருக்கிறது. விஸ்வநாதனுக்கு தலைக்கு மேல் தொங்குகிற கத்தி இந்த ரெட்டி, ஜிஆர்கே ரெட்டி உடைய கத்தி விஸ்வநாதனுடைய மந்திரியை பறித்து விடக்கூடாது. காங்கிரஸ் 67க்கு பிறகு ஜிஆர்கே ரெட்டி மூலம் இந்த சொர்ணபூமி நிறுவனத்தின் மூலம் முன்னாள் அமைச்சராகிவிடக்கூடாது. கவனம் தேவை. விஸ்வநாதன் அவர்களே, திருவள்ளூர் விஸ்வநாதன் 20 கோடியோடு பயணப்பட்டு மேலூர் விஸ்வநாதனாக மாறியிருக்கிறார். ஜிஆர்கே ரெட்டி மூலம்
மீண்டும் திருவள்ளூர் விஸ்வநாதனாக மாறிவிடக்கூடாது. பல ஊழல், பல லஞ்ச லாவணியங்களை பார்த்த துறை இந்திய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை. இந்த துறை இப்பொழுது மார்ட்டின் மீது குறிவைத்திருக்கிறது. மார்ட்டின் குடும்பம், லீமா ரோஸ், நீங்கள் போதை கடத்துகிறார்கள், ட்ரக்ஸ் மாஃபியாவாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஆர்எஸ்எஸ் புது குண்டை தூக்கி போட்டு இருக்கிறது. இந்த குண்டு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும். 250 கேஸ் நிலுவையில் இருந்த பொழுதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த அமலாக்கத்துறை குண்டை போடவில்லை. இப்பொழுது மாஃபியா, ட்ரக்ஸ் மாஃபியா மார்ட்டின் என்ற குண்டை போட்டு இருக்கிறது. இதையெல்லாம் பாஜகவினுடைய வேலைகளில் ஒன்றாக இந்த செயல் இருக்கிறது. இதில் காங்கிரஸ் விஸ்வநாதன் மாட்டலாம், மார்ட்டின் மாட்டலாம், ஆதவ் மாட்டலாம், லீமா ரோஸ் மாட்டலாம். ஒன்றில் தப்பித்தால் இன்னொன்றில் மாட்டுவது என்பது பாஜகவுக்கு கைவந்த கலை. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராகி பஞ்சாபுக்கு முதலமைச்சராக தன்னுடைய கட்சியை ஆக்கி குஜராத் வழியாக யூபிக்கள் நுழைகிற பொழுது மதுபான ஆலை, அதுவும் போதை, அந்த போதை வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்து போனது. மார்ட்டின் தப்பித்துக் கொள்ளுவார், ஜி.கே. ரெட்டி தப்பித்துக் கொள்ளுவார், விஸ்வநாதன் சிறையில் அடைக்கப்படுவார். காரணம், விஸ்வநாதன் சொல்லுகிற அந்த உத்தரவை அரசு அதிகாரிகள் செய்து முடிப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் விஸ்வநாதனை எந்த ரெட்டியாலும் காப்பாற்ற முடியாது. ஜி.கே. ரெட்டி இல்லை, மறைந்த ஒய்.எஸ்.ஆர். ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி, எந்த ரெட்டி வந்தாலும், பாசியம் ரெட்டி வந்தாலும் சரி காப்பாற்ற முடியாது. இதை கடந்த காலங்களில் பல உதாரணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜயினுடைய ஆட்சி எப்படியாவது காங்கிரஸிலிருந்து கலட்டி எடுத்து பாஜக பக்கம் கொண்டு வந்து விட முடியுமா என்று பல தூதர்களை அனுப்பினார்கள் டெல்லியிலிருந்து. அந்த தூதர்கள் எல்லாம் சுவற்றில் அடித்த பந்தாக திரும்பி போய்விட்டார்கள். ஆகையால் தான் மார்ட்டின் நீங்கள் ட்ரக்ஸ் மாஃபியாவாக உருவாக்கப்படுகிறார். இப்படி உருவாக்கப்படுவதற்கு காரணம் கண்டிப்பாக அமித்ஷாவினுடைய பெரும் கோபம்தான். 2029 தான் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாவேகா வழியாக காங்கிரஸுக்கு போகிறார்கள். இது அமித்ஷாவால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆகையால் மார்ட்டின் மீது குறிவைக்கப்படுகிறது. லீமா ரோஸுடைய கள்ளலாற்றி பணம் தொழிலதிபராக இருந்தவரை அது எந்த விதமான பாதிப்பையும் உருவாக்கவில்லை. ஆனால் அரசியல்வாதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இவர்கள் குடும்பம் வைப்பது தான் சட்டம். இவர்கள் வழியாகத்தான் பணம் முடக்கப்படுகிறது. சாராய பணம், பிடபிள்யூ, ஹைவேஸ், அத்தனை பணமும் முடக்கப்படுகிறது. அப்படி முடக்கப்படுவதற்கு முன்பு இவர்களுடைய அரசியலை முடக்குவது தான் அமித்ஷாவினுடைய வேலை. நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அரசியலை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் இரவு 9 முதல் 11 மணி வரை என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கருத்தரங்கம், அரங்கு கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எது நடத்தினாலும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால் என்னை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள், என்னோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் இரவு 9 முதல் 11 மணி வரை
என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.